வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அரிட்டாம்பட்டி குடைவரை கோவில் சிவன். இது எனக்கு தெரியாது. சரி, ஓகே. ஸோ ஹிடன் பிளேஸாக நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க இடம் தான். ஸோ இது ஃபஸ்ட் டைம். ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மலை, பயங்கரமான மலை இருக்குது. அதுக்கு கீழே விவசாயம்லாம் சும்மா அட்டகாசமாக பண்ணிக்கிருக்காங்க. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு பசுமை. ஏதோ ஒரு கேரளா சைடு போன மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம மதுரையில் பக்கத்து ஒரு வில்லேஜில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்றது யார் யாருக்கு தெரியுமே தெரில. ஸோ எப்படியோ கண்டுபிடிச்சி உள்ளே வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா சந்திரம்லாம் வச்சு பயங்கரமான அலங்காரம். ஸோ ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படியே சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி சிவனவே பார்க்க போக ஆரம்பித்தாச்சு. நல்ல ஒரு பயணமாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஸோ போகத்தான் நமக்கு என்னென்ன இருக்குன்றதை நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இல்லை எதுலேயும் யூடியூப்பில் பார்த்துட்டோ நான் வரல. ஸோ நான் வாட்ட வந்துட்டேன். ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வரும்போது இங்கிட்ட ஒரு குடை கோயில் இருக்குது, சரி நீங்கள் போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாத்தா சொன்னாங்க. ஸோ அவங்க நம்பி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதை, பெரிய ரோடு வசதிலாம் இருக்காது. ஸோ ஒத்தடி பாதையில் சின்ன சின்ன சந்துகள்லாம் இருக்குது. இதை தாண்டி போனால் தான் நம்ம இங்கே போய் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகேங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு அப்படியே மலையோட தாண்டி போகிற மாதிரி இங்கிட்டும் குகை இருக்கிற மாதிரி போகிற மாதிரி இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குங்க. தூரத்தில் ஒரு போர்டு இருக்குது. ஸோ அதை படித்து பார்த்தாலே நமக்கு என்ன விவரம்ன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சே நம்ம உள்ளே போயிடலாம். ஓகே. இது பாதுகாக்கப்பட்ட சின்னம். 1986 பாதுகாக்கப்பட்டுள்ளது. ஓகே. இது எதுவும் சேதப்படுத்தினால் கண்டிப்பாக சட்டம் உங்கள் மேல் பாயும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம எந்த ஒரு சேதமும் இல்லாமல் போய்க்கலாம். இங்கே சைடில் ரெண்டுலேயுமே கல்வெட்டு இருக்குது. ஓகே, நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற ஆரம்பித்தாச்சு. சிவன் பயங்கரமான கோலத்தில் இருப்பார். எப்படி இருப்பார்னு எனக்கு தெரில. ஸோ நேரில் போய் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சில இடத்துலலாம் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. இங்கே ஒரு பாட்டிமா மட்டும்தான் சுத்தம் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ எதுவும் கேட்டால் சொல்லிக்க வேண்டியதான், பாட்டி வீடியோலாம் எடுக்கலை, சும்மா சாமி கும்பிட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சில இடத்துல அப்படி தான் எடுத்து வீணாக போச்சு. சிலதெல்லாம் அழிக்க வேண்டியதே சூழ்நிலை. ஸோ ஓகே, இங்கே ஒரு பாட்டி இருக்கிறனால பக்கத்தில் போய் பார்த்தலாம். ஓகே. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சிவனுக்கு இடதுபுறமாக விநாயகரும், இப்படியே இங்கிட்டு வந்தோம்னா சிவன் சென்டரில் இங்கிட்டு கம்பி கட்டு போட்டதுனால சோப்பா பயங்கரமான ஒரு காட்சியில் இருக்காப்புல. ஸோ யாரும் இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸாகவே எடுப்போம். நல்லா இருக்குங்க. சைடு ரெண்டுலேயும் ஒரு சிலை வடிவத்தில் பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே தான். இந்த பக்கம் அந்த பாட்டிகிட்ட கேட்டக்கு என்ன சொன்னாங்கன்னா, சிவனோட ஒரு அவதாரம் தான்ப்பா இந்த பக்கம் இருக்கிறது, இங்கிட்டு இருக்கிறது அவங்களோட மயன். பட் இதில் ஏன் முருகன் வரலைன்றது எனக்கு ஒரு டவுட்டு. சரி, ஓகே. மேபி அது என்ன இதில் வச்சு பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரில. அப்படி இங்கிட்ட ஆப்போசிட்டில் வந்தால் ஒரு அம்மன் கோலத்தில் சும்மா பட்டில் ஜொலிக்கிற ஒரு சிவப்பு வண்ணத்தில் பயங்கரமான ஒரு ஜோதியோடு இருக்காங்க. ஸோ கீழேருந்து பார்த்தோம்னா அப்படியே விளக்கோடு சேர்த்து எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ நல்லா இருக்குங்க. ஒரு சிவன் பக்தனாக நீங்கள் ஹிடன் பிளேஸாக வேணும், எனக்கு தொந்தரவு கொடுக்காம வேணும்னா கண்டிப்பாக இந்த விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வானம் சும்மா அப்படியே நீல கலர்னு சொல்லிட முடியாது. இது ஒரு மாதிரியான கடல் கலர். அப்படியே கடலில் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு கலர் தெரியும் இல்லையா? ஸோ லைட் ப்ளூ, அந்த மாதிரி ஒரு ப்ளூ வைஸில் இருக்குது. நம்ம இங்கிட்டு தூரத்துலேருந்து பார்த்தா இங்கிட்டு அந்த ராஜஸ்தான் பீப்புளெலாம் இங்கிட்டு போய்க்கிருக்காங்க. நம்ம கொஞ்சம் அந்த இடத்துக்கு போகாமல் கொஞ்சம் இங்கிட்டு என்ன இருக்குன்றதை நல்லா பார்த்துட்டு அப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டேன் நடப்பயணமாக. நல்லா ரசிங்க. உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வீடியோ காட்சி. எனக்கு கண் குளுக்க பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு நல்லா எடிட் பண்ணி அதை கரெக்டாக உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். என் கண்ணுக்கு தூரத்தில் ஒரு கல் தனியாக நிற்கிறது மட்டும் தெரியுதுங்க. ஓகே. இவங்களாம் அடுத்து இங்கேருந்து இங்கே லெஃப்ட் சைடு போகிறதுக்கு இவங்க பிளான் பண்ணிக்கிருக்காங்க. நம்ம லெஃப்ட் சைடு பொறுமையாக போய்க்கலாம். ஸோ ரைட் சைடில் எனக்கு ஒரு கல் இங்கேருந்து தூரம் தெரியுது. கேமராவில் கேப்சர் ஆகாதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப லாங்கில் இருக்கனால. ஸோ நம்ம அங்கே போயிட்டு அப்புறம் வேணால் நம்ம இங்கே மேலே போகலாம். ஓகேங்களா? வாங்கள் நம்ம கூட சேர்ந்து பயணிக்கலாம். மை ஸ்குவாட் அண்ட் டிஎம் ஸ்குவாட் இனிமேல் அப்படி தான் கூப்பிட போகிறேன். இனிமேல் நம்ம பேரையும் அப்படி தான் மாற்றலான்னு இருக்கேன். உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், பார்க்கலாம். இனிமேல் ஹிடன் பிளேஸாக மதுரையில் சுற்றி இருக்க எல்லா இடத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம லடாக் போகிறதுக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இங்கிட்டு ரொம்ப ஒத்தடி பாதை, ரொம்ப சிறுசாக தான் இருக்குது.
இருந்தாலும் நோ ப்ராப்ளம், போய்கிட்டே இருக்கலாம். இதோட வரலாறு அப்படின்றது வந்து பெருசாக எனக்கு தெரியல. ஸோ யாருக்கா தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரிட்டாம்பட்டியில் இப்படி ஒரு குடவரை கோவில் இருக்குன்றதே இப்போ தான் எனக்கு தெரியுது. அதனால் வரலாறு வந்து ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடும்போது கண்டிப்பாக நான் அதை பற்றி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல எப்படி குடவரை கோவில் வந்தது, அதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் மலை அமைந்திருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சிலதெல்லாம் பார்த்தோம்னா சின்ன கல் சப்போர்ட்டில் நிற்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய கல்லாலாம் இருக்குது. அதை பற்றி கண்டிப்பாக ஒரு சின்ன வரலாறாவது இருக்கும். ஆனால் நான் பார்த்துருக்க கல் வந்து தன்னந்தனியாக நிற்கிது. அது யார் ஏதோ தூக்கிட்டு வந்து வச்ச மாதிரியா இல்லை என்னன்னே தெரில. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம இப்போதைக்கு எதுவும் எடுத்துகிட்டு வரல கையில். அடுத்த டைம் நல்லா பெரிய பட்டையை போட்டு அந்த இடத்த ஒரு சிவன் மாதிரியே இங்கேருந்து பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அதை நம்ம சிவன் கோலத்திலே வடிவு வச்சுட்டு போவோம். ஸோ நமக்கு வர பின்னாடி வர ஜென்ரேஷன் அதை பார்த்து தெரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்மளே ஒன்று உருவாக்குவோங்க. ஸோ யார் கேட்க போகிறாங்களான்னு தெரில. ஸோ ஆனால் பார்க்க அது அழகாக இருக்குது. எனக்கு அது பார்க்கும்போது நல்லா இருக்குன்றாலும் நம்ம அதை உருவாக்குவோம். சரிங்களா, அங்கே போகலாம். பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்கே அந்த இருக்குது பாருங்கள், அப்படியே தனியாக நிற்கிறாப்புல. நான் மட்டும்தான் இங்கிட்டு போகிறேன். இங்கிட்டு யாரும் வந்து பெரிய பயணமெல்லாம் யாரும் வரல. இங்கிட்டு நம்மளே பாதை உருவாக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதை நினச்சா பண்ணலாம். நான் சொன்ன ஐடியா மாதிரி கண்டிப்பாக அதை பண்ணலாம். நல்லா தான் இருக்குது. எனக்கு அது தோணியிருக்கு, திடீர்னு தோணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா கண்டிப்பாக நம்மவே அதை வந்து உருவாக்கிட்டு போவோம். அப்புறம் அவங்க வந்துட்டு ஆனால் இப்போ இந்த குடவர் கோயில் முன்னாடி இருக்க பிக்சர்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த கேட்லாம் இல்லாத மாதிரி தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக. இவங்க சும்மா இருக்காமல் ஏதாவது சேதப்படுத்திகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த கம்பியெல்லாம் போட்டு பாதுகாக்கப்பட்ட சின்னம் போட்டு போர்டு வச்சுருந்துருக்காங்க. சரி, இல்லைன்னா நம்ம வந்து நேரில் பக்கத்தில் போய் சிவனை பார்த்து தரிசிக்கிற அளவுக்கு இருந்திருக்கும். ஸோ யாரோ பண்ண தப்புனால அதை அப்படியே போலீஸ் இதை எடுத்து நடத்துகிறாங்க என்னமோ. ஆனால் கூட்டங்கள் பாதுகாப்பான இந்த கூட்டங்களும் யாரெல்லாம் இல்லை பெருசாக. ஸோ நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இப்போ கேமராவில் உங்களுக்கு நல்லாவே கேப்சர் ஆகுது. அந்த தெரியுது பார்த்திங்களா, ஒரு கல் தனியாக நிற்கிற மாதிரி சின்னமாக. ஆனால் அதோட சேஃப் வந்து முன்னாடி இருந்து பார்க்கும்போது ரொம்ப சமதளமாக இருக்குது. ஸோ ஏதோ நேர்கோட்டில் இருக்க மாதிரி, சைடில் பார்க்கும்போது ஒரு நார்மல் கல் இருக்கிற மாதிரி அப்படியே குறுங்கோணத்தில் இருக்குது. ஸோ குறுங்கோணத்தில் 30 டிகிரியில் ஆரம்பித்து 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி ஒரு கல். பின்புறத்தில் இருந்து பார்க்கும்போது அது சாதா ஏதோ சும்மா அப்படி கிடக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் முன்னாடி இருந்து பார்த்தா தான் அதோட அழகு தெரியும். ஸோ அதனால் மேலே எப்படியாவது நம்ம ஏறிடுவோம். பாதைகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பாதை அமைப்புலாம் இல்லைங்க. நம்மளாக உருவாக்கிக்கிட்டு மேலே குரங்கு மாதிரி ஏறினாத்தே உண்டு, இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. தவுடா தவு. இந்த பக்கம் செலக்ட் பண்ணலாமா இல்லை சுற்றி வரலாமா? ஓகே, இங்கிட்டு நம்ம வந்து செப்பலை கழட்டி போட்டுட்டு மேலே ஏறினா தாங்க உண்டு. ஏன்னா மேலே கிரிப்பு கிடைக்காது. ஓகே, இங்கே பாருங்க பாம்பு சில மாதிரி இருக்குது. இதுதான் நம்ம கை கொடுத்துச்சு. ஓகே, ஏறுறதுக்கு ஓகே. கொஞ்சம் வழுக்குதுங்க, பார்த்துங்க. வந்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருங்க. நான் செப்பல்லாம் கழட்டி வச்சுட்டு மெதுவாக ஏற ஆரம்பிக்கிறேன். இங்கிட்டு போக போக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்க்கும்போது சின்னமாக தான் தெரிஞ்சது. இங்கே ஏறும்போது தெரியுது ரொம்ப இதாக இருக்குன்னு. ஓகே, இங்கே கிரிப்பு இல்லை, இருந்தாலும் ஒரு பயங்கரமான ஒரு புஷ்ஷை கொடுத்து ஏறியாச்சு. ஆஹா, ரொம்ப பக்கத்தில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க. நீங்களே பாருங்கள் இந்த இதோட குறுங்கோணத்தை. அப்படியே இந்த 90 டிகிரியில் இங்கிட்டேருந்து இந்த வியூவை பார்க்கும்போது ஐயோடா செம்மையாக இருக்குல்ல. இதில் ஒரு சிலை உருவாக்கி பண்ணிட்டோம்னா செம்மையாக இருக்கும். பேக்ரவுண்டுக்கும் இந்த சிலைக்கும் செம்மையான வருது. ஸோ நானும் ஒரு பக்தன் கோலத்தில் நிற்கிறேன். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பிளேக்ஸுக்கு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதை விட பயங்கரமாக பார்க்கலாங்க. போயிட்டு வரேன்.